கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபயர் பிளான், ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷன், ஃபயர் பிளான், நிதி ஆயோக். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளானிங் கமிஷன் பார்க்குறோம், ஓகேங்களா. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து பெருசாக ஸ்டோரி இந்த மாதிரிலாம் அப்படி இப்படி சொல்லிலாம் நான் வந்து உங்களை வந்து குழப்ப விரும்பலை. ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்டில் என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானிங் கமிஷன், அதாவது ஃபயர் பிளானுக்கு முன்னாடி நம்ம பிளானிங் கமிஷன் தான் நம்ம அமைச்சோம், ஓகேங்களா. அது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சார் விஸ்வேஸ்வரய்யா ஐயர், இவர் என்ன பண்ணுவார்னா 1934 ஒரு நூல் ஒன்று எழுதுவார். அந்த நூல் வந்து திட்டமிட்ட பொருளாதாரம் சொல்லி ஒரு புக் ஒன்று எழுதுவார். அந்த புக்கில் வந்து ஒரு 10 ஆண்டு திட்டம் சொல்லி ஒன்று வந்து சொல்லுவார், ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு எப்போனா 1938 திட்டக்குழு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி இந்த ஐஎன்சி மாநாட்டில் வந்து சொல்லுவார், ஓகேங்களா. இதுக்கப்புறம் யார் வருவா, இதுவும் ரிஜெக்ட் ஆயிரும். காரணம் என்னங்கிட்ட இந்தியா சீனா போர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பம்பாய் திட்டம் 1940, ஓகேங்களா. இது யாருன்னா ஒரு 8 தொழில் அதிபர் சேர்ந்து உருவாக்கின திட்டம் தான் பம்பாய் திட்டம். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1940, ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்என் அகர்வால், ஓகேங்களா. இது வந்து 1944. இது என்ன திட்டம், இந்த ஸ்கீம் கூட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தியவாத திட்டம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. காந்தியவாத திட்டம் அதோட மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டால் எஸ்என் அகர்வால். எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1944, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 5வது தான் எம்என் ராய், ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுறாருன்னா 1945 மக்களின் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராரு, ஓகேங்களா. இவரை பற்றி இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்ச நபர் தான் இவர், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 6வதாக யார் வரான்னு கேட்டிங்கன்னா ஜேபி நாராயணன் 1950. இவர் என்ன பண்ணுறாருன்னா சர்வோதய திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த திட்டத்தில் தான் ஃபயர் பிளான் 5ஆண்டு திட்டம் சொல்லி அதை பற்றி வந்து சொல்லியிருப்பார், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இந்த ஜேபி நாராயணன் இதிலேருந்து தான் நம்ம 5ஆண்டு திட்டத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப பிளானிங் கமிஷன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய வேர்டு என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன், திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். நீங்கள் போட்டு ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேண்டியதெல்லாம் இல்லை, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சார் விஸ்வேஸ்வரய்யா ஐயர் அவர் என்ன சொன்னார், 1934 ஒரு புக் எழுதுகிறாரு. அந்த புக்கில் 10 ஆண்டுகள் திட்டம் சொல்லி கொண்டு வராரு. அடுத்து நேரு என்ன சொல்கிறாரு, ஐஎன்சி மாநாட்டில் திட்டக்குழு உருவாக்கணும்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்தியாவும் சைனாவும் வார் வருது. ஸோ அதனால் இதுவும் ட்ராப்பு. எந்த ஆண்டு சொன்னார், 1938. அடுத்து பம்பாய் திட்டம் எந்த ஆண்டு, 1940. எத்தனை தொழிலதிபர்னு கேட்டிங்கன்னா 8 தொழிலதிபர், ஓகேங்களா. இதுக்கப்புறம் எஸ்என் அகர்வால் திட்டம். இந்த ஸ்கீமோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தியவாத திட்டம். இது எந்த ஆண்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1944, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து எம்என் ராய். ஸோ எம்என் ராய் வந்து ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வராது. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1945. இதுதான் மக்களின் திட்டம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபைனலாக கொண்டு வந்தது தான் சர்வோதய திட்டம். இது யாரோட திட்டம் கேட்டிங்கன்னா ஜேபி நாராயணோட திட்டம். எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா 1950. இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஃபயர் பிளான் வந்து உருவாக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பயன் நம்ம போயிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா அடுத்து வந்து திட்டக்குழு, ஓகேங்களா. ஸோ திட்டக்குழு வந்து எப்போ உருவாக்குறாங்கன்னா March 15, 1950, ஓகேங்களா. இதன் தலைவராக பிரதமர் தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர், ஓகேங்களா. இது எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க கேட்டால் ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்தாங்க, ஓகேவா. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அமைச்சிட்டு இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. எப்போ அமைச்சாங்க, August 6, 1952 அமைக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க, என்டிசி குழுன்னு சொல்லுவாங்க, தேசிய வளர்ச்சி குழுன்னு சொல்லுவாங்க. இந்த குழுவோட நோக்கம் குறிக்கோள் என்னென்னா ஆரம்ப கல்வி வந்து டெவலப் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபயர் பிளான் திட்டத்தை உருவாக்குறதும் செயல்படுத்துறதும் இந்த குழுவோட இதுதான், ஓகே, நோக்கம், ஓகேங்களா. ஸோ இந்திய பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம்னா என்னென்னா ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் இணைந்து செயல்படுறது தான் கலப்பு பொருளாதாரம், ஓகேங்களா. இந்தியா வந்து வளரும் நாடு, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம்னா வேளாண் துறைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுப்போம். ஆனால் சேவைத்துறைக்கு வந்து நமக்கு வந்து கம்மியாக கொடுப்போம் இம்பார்ட்டன்ஸ் வந்து. ஆனால் நமக்கு வந்து ஜிடிபியில் எது நமக்கு அதிகமாக தரும் கேட்டிங்கன்னா சேவைத்துறை அதிகமாக தரும், அக்ரிகல்ச்சர் வந்து கம்மியாக தரும், ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர் பிளான் வந்துடலாம், ஓகேங்களா. இந்த ஃபயர் பிளான்லாம் படிக்கும்போது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபயர் பிளான்னா ஃபஸ்ட்டு ஃபயர் பிளான் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு அமைச்சாங்க, இந்த ஃபயர் பிளானுக்கு இன்னொரு பேர் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னு பாருங்கள். இது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு முதல் 5ஆண்டு திட்டம்
1951 டு 56. அப்போ தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர் தான். அப்போ யார் இருந்தால்? நேரு இருந்தார். ஓகேங்களா. இந்த ஃபயர் பிளானோட இன்னொரு நேம் என்னென்னா ஹாரட் டாமர். ஓகேங்களா. வேறு பெயர். இந்த முதல் ஃபயர் இதோட வேறு பெயர் என்ன கேட்டிங்கன்னா வேறு பெயர். ஓகேங்களா. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா வேளாண் துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஸோ 3.6 அந்த ரேஷியோ அடைஞ்சு ஃபஸ்ட்டு ஃபயர் பிளான் வந்து சக்ஸஸ். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஃபயர் பிளான். ஓகேங்களா. ஸோ இரண்டாவது ஃபயர் பிளான் வந்து 1956 டு 1961. ஓகேங்களா. இதுக்கு தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நேரு. ஓகேங்களா. இதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிசி மகளனோபிஸ். ஓகேங்களா. பிசி மகளனோபிஸ். இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா தொழிற்சாலைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து 4.1 சக்ஸஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. அப்போ செகண்ட் ஃபயர் பிளானும் சக்ஸஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு இபி எலக்ட்ரிக் போர்டு அது கொண்டு வந்தாங்க. எப்போ கேட்டிங்கன்னா 1957. ஓகேங்களா. இவர் இந்த மகளிர் நோபிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா புள்ளியியல் தந்தை. ஓகேங்களா. ஸோ அதை எக்ஸ்ட்ரா பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாம் 5ஆம் திட்டம் எப்போ வந்துச்சு? 1961 டு 1966. இதோட தலைவராக யார் இருந்தாங்க கேட்டிங்கன்னா பிரதமர் நேரு இருந்தார். நேரு வந்து 1964 வந்து இறந்துருவார். இறந்தது லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக வருவார். ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா கார்கில் திட்டம். ஓகேங்களா. இதுக்கு எது முக்கியத்துவம் தந்தாங்கன்னா தற்சார்பு இந்தியா. இதுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. இதோட இலக்கு வந்து 5.6 அப்படின்னு வச்சாங்க. இது வந்து தோல்வி. காரணம் என்னென்னா சீன படையெடுப்பு. ஓகேவா. சீன படையெடுப்புனால வந்து இது வந்து தோல்வி. 3வது ஃபயர் பிளான் வந்து தோல்வி. ஓகேங்களா. ஸோ அடுத்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்மகிட்ட வந்து ஃபண்டு இருக்காது. ஃபண்டு இல்லாதனால என்ன பண்ணுவோம், அடுத்த ஃபயர் பிளான் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா திட்ட விடுமுறை காலம் சொல்லி 1966 1969 வரைக்கும் நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா. ஓராண்டு திட்டமாக செயல்படுத்துவோம். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா வேளாண் மற்றும் தொழிற்சாலைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ இது நமக்கு வந்து அப்போ அதை சொன்னேன்ல ஃபைனான்ஷியலாக நம்ம டேமேஜாக இருந்தோம். அப்புறம் வந்து இந்த 1 இயர் பிளான் வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் க்ரோத் ஆனோம். ஓகேங்களா. க்ரோத் ஆன பிறகு 4வது 5ஆம் திட்டம் வந்து செயல்படுத்தணும். ஓகேங்களா. இந்த 4வது 5ஆம் திட்டம் வந்து எப்போனா 1969 1974. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி. ஓகேங்களா. முக்கியத்துவம் என்னென்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு அடைதல். ஓகேங்களா. இலக்கு வந்து 5.7 வச்சோம், அடைந்தது வந்து 3.3. ஸோ இதுவும் தோல்வி. அடுத்து 5வது 5ஆம் திட்டம். ஓகேங்களா. 5வது 5ஆம் திட்டம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1977 1979. முக்கியத்துவம் எதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயம், தொழில், சுரங்கம். இதுக்கு யார் தலைவர்னு கேட்டிங்கன்னா பிரதமர். அப்போ பிரதமராக இருந்தது வந்து இந்திரா காந்தி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிபி தார். ஓகேங்களா. ஸோ இலக்கு வந்து 4.4, அடைந்தது வந்து 4.8. 5ஆம் திட்டம் வந்து சக்ஸஸ். ஓகேங்களா. அடுத்து சுழல் திட்டம். ஏன் சுழல் திட்டம்? எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் தோற்று ஜனதா கட்சி வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த ஃபயர் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு சுழல் திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. எப்போ கொண்டு வராங்க? 1978 டு 79 செயல்படுத்துவாங்க. அப்போ வந்து மொராஜி தேசாய் தான் இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணுவார், ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சதும் திரும்ப ஃபயர் பிளான் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். அதாவது சுழல் திட்டத்தோட நோக்கம் என்னென்னா கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா. இந்த சுழல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்னா சுழல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்குனாங்க, அப்போ தொடங்கும் போது பிரதமராக யார் இருந்தார், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் 6வது 5ஆம் திட்டம். ஓகேங்களா. 6வது 5ஆம் திட்டம் வந்து காலம் வந்து 1780 டு 85. ஓகேங்களா. முக்கியத்துவம் வந்து வறுமை ஒழிப்பு, தொழில்முறை தற்சார்பு. இலக்கு வந்து 5.2, அடைந்தது வந்து 5.7. இதுவும் சக்ஸஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து 7வது 5ஆம் திட்டம். 7வது 5ஆம் திட்டம் காலம் வந்து 1985 1990. தலைவர் வந்து ராஜீவ்காந்தி. முக்கியத்துவம் வந்து தனியார் துறை. ஓகேங்களா. ஸோ இலக்கு வந்து 5, அடைந்தது வந்து 6. 7வது ஃபயர் பிளான் சக்ஸஸ். ஓகேங்களா. 7வது ஃபயர் பிளான் சக்ஸஸ் ஆனதும் அப்புறம் தெரியும் ராஜீவ்காந்தி வந்து இறந்துருவார். கொஞ்சம் மேலே வந்து அரசியல் சூழ்நிலை சரியில்லாதனால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபயர் பிளான் கொண்டு போக முடியாது. அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டு திட்டம் சொல்லி கொண்டு வருவாங்க. ஆண்டு திட்டம்னா ஓராண்டு திட்டம். 1990 91 வரைக்கும் ஒரு இதுவும் 91 92 வரைக்கும் இன்னொன்று நடக்கும். ஓகேங்களா. ஸோ காரணம் வந்து நிதி நெருக்கடி. ஓகேங்களா. நிதி நெருக்கடி. எல்பிஜி திட்டம். எல்பிஜினா தெரியும் என்னது, தனியார், அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஓகே. இது எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா 1991 கொண்டு வருவாங்க. எல்பிஜி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா 1991 கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. அடுத்து 8வது 5ஆம் திட்டம். ஓகேங்களா. 8வது 5ஆம் திட்டம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1992 97 வரைக்கும். முக்கியத்துவம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம். ஓகேங்களா. தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர். அப்போ யார் இருந்தாங்க கேட்டிங்கன்னா நரசிம்மராவ். ஓகேங்களா. நரசிம்மராவ் இருப்பார். இலக்கு வந்து 5.6, அடைந்தது வந்து 6.8. இதுவும் சக்ஸஸ். ஓகேவா. அடுத்து 9வது 5ஆம் திட்டம்.
1997லேருந்து 2002 ஓகேங்களா. அப்போ பிரதமர் யார் இருந்தாங்க கேட்டிங்கன்னா வாஜ்பாய் இருந்தார். முக்கியத்துவம் எதுன்னு கேட்டிங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இலக்கு வந்து 7, அடைந்தது வந்து 5.6. இது வந்து தோல்வி. ஓகேங்களா. ஸோ அடுத்து 10வது 5ஆம் திட்டம். ஓகேங்களா. 10வது 5ஆம் திட்டம் வந்து 2002லேருந்து 2007 வரைக்கும் மன்மோகன் சிங் இருந்தார். 10 ஆண்டுகளில் தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துதல். ஓகேங்களா. இலக்கு வந்து 8 வச்சாங்க, 8.0 வச்சாங்க, அடைந்தது வந்து 7.2. இதுவும் தோல்வி. ஓகேவா. 10வது 5ஆம் திட்டம் தோல்வி. அடுத்து 11வது 5ஆம் திட்டம். ஓகேங்களா. 11வது 5ஆம் திட்டம் 1907 to 2012. ஓகேங்களா. தலைவர் யாருன்னு கேட்டால் மன்மோகன் சிங் பிரதமர் இருந்தார். விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இலக்கு வந்து 8.1, அடைந்தது வந்து 7.9. இதுவும் தோல்வி. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் 12வது 5ஆம் திட்டம். ஓகேங்களா. 12வது 5ஆம் திட்டம் காலம் வந்து 2012 to 2017. அப்போ பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங். இலக்கு வந்து 8. ஓகேங்களா. ஏன்னா இந்த 8 நம்ம அடையங்குள்ளாட்டி எலெக்ஷன் வந்துடும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் வந்து இதுவும் தோல்வி. ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா 64 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த 5ஆண்டு திட்ட காலம் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா. அது என்ன கொண்டு வந்துடுவாங்க, நிதி ஆயோக் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதை எப்போ கொண்டு வராங்கன்னா 2014 மோடி வந்து அறிமுகப்படுத்துவார் பிரதமராக. அப்போ எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2015 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்தது. முதல் கூட்டத்தில் வந்து இதை வந்து சிந்தனை களஞ்சியம் சொன்னாங்க. இலக்கு வந்து அனைத்து மக்களின் வறுமையை 2030க்குள் போக்குவது. அதாவது நிதி ஆயோக்கோட இலக்கு என்னென்னா அனைத்து மக்களின் வறுமையை 2030க்குள் போக்குவது. இதோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி. ஓகேங்களா. முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டால் அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா. அடுத்து முதல் தலைமை செயல் அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா சிந்து ஸ்ரீ குல்லர். ஓகேங்களா. தற்போது யாருன்னு கேட்டால் இப்போ இவர் இல்லை. ஓகேவா, மாறிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இவர் கேட்டிங்கன்னா ஸ்ரீ சுமன் பேரி, இவரும் மாறிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்லணும்னா தற்போது நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யார், துணை செயலாளர் யாருன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கரண்ட்டில் யார் இருக்கா, ஏன்னா ஏப்ரல் 2026 மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. யாருன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நிதி ஆயோக்கோட அறிமுகம். கூட்டு நீர் மேலாண்மைக்கு குறிக்கும் பள்ளி கல்வி தரக்கூடிய. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா. பிளானிங் கமிஷன்னா எந்தெந்த ஆண்டு இப்போது சர் விஸ்வேஸ்வரய்யர்னா அவர் எந்த ஆண்டு எந்த புக் எழுதினார் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இதை படிச்சுக்கிட்டாலே இந்த 5 இயர் பிளான், நிதி ஆயோக் ப்ளஸ் வந்து பிளானிங் கமிஷன், இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த எக்கனாமிக்ஸ் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.